விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த லொக்கேஷனுக்கு வரணும்னா சாமி டில்லர்ஸ்னு கூகுள் மேப்பில் போய் அடிச்சிங்கன்னா லொக்கேஷன் காமிக்கும், இங்கே வரலாம். இல்லைனா வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ் குன்றத்தூர்னு அடித்தாலும் லொக்கேஷன் காமிக்கும், இங்கே வரலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 95 DR சொல்லிட்டு டீசல் வீடர். இந்த வீடர்களை வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரில் ஆயில் எப்பயுமே இருந்துன்னு இருக்கணுங்க. இந்த ஏர் ஃபில்டரில் ஆயில் இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த டஸ்ட்டு இங்கே சரௌண்டிங் நம்ம ஓட்டும்போது தூசு பறக்கும் இல்லையா, அந்த தூசில் இருக்கிற சின்ன மண் துகள்கள்லாம் போய் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர் ஃபில்டர் வழியாக இன்ஜினுக்குள்ளார போய் பிஸ்டனுக்கும் ரிங்ஸுக்கும் அந்த சைடில் வந்து வாலில் போய் உரசி சீக்கிரமாக தேஞ்சி குடகுடன்னு ஆகிடும். அதனால் வந்து டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் மேலே வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டரையும் அப்பப்போ நீங்கள் எடுத்து கழட்டி பெட்ரோல் வாஷ் பண்ணி போடணும். இது எப்படி கழட்டுறாருன்னு பாருங்கள். இதை கழட்டிட்டு இதில் ஒரு ஃபில்டர் இருக்குது பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா எடுத்து நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உதிரிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அதே மாதிரி இருந்த மாதிரியே போட்டு மூடிக்கோங்க. அதே மாதிரி இதில் கீழே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். இதில் 3 கிளிப் இருக்குது. இந்த 3 கிளிப்பு கழட்டினீங்கன்னாக்கா இந்த கிளிப்பு மேலே தூக்குனீங்கன்னா ஈஸியாக கழண்டுரும். அதை கழட்டி வெளியில் எடுத்துக்கலாம். இல்லாமல் விட்டிங்கனாக்கா இதில் எப்பயுமே ஆயில் இருக்கணும். ஆயில் இல்லாமல் விட்டிங்கன்னா டஸ்ட் அப்படியே உள்ளார போயிடும். இது நீங்கள் அப்படியே கூட வாஷ் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து இதில் முக்கியமான சமாச்சாரம், இதில் ஆயில் எப்பயுமே இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. திருப்பி அதை போட்டிருப்பான். இது வந்து ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்ஜின் ஆயில் ட்ரெயின் போல்ட்டு அந்தாண்ட பக்கம் இருக்குது. அந்த ட்ரெயின் போல்ட்டை கழட்டினீங்கனாக்கா வந்து இன்ஜினில் இருக்கிற ஆயில் மொத்தமாக வந்துடும். இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இந்த சைடில் இருக்குது. அந்த போல்ட்டை கழட்டினீங்கனாக்கா மொத்தமாக இன்ஜினில் இருக்கிற ஆயில் எல்லாமே வந்துடும். அந்த போல்ட்டை கழட்டிட்டு திருப்பியும் அது இருந்த மாதிரியே போட்டு லாக் பண்ணிவிட்டு சைடில் இருக்குது பாருங்கள் இந்த நாபு வந்து இதை கழட்டிட்டு இது வழியாக தான் ஆயில் ஊற்றணும். இதுக்கு வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் இருக்கிறதுனால 800 ml தான் கொள்ளும். நீங்கள் அதிகமாக 1 லிட்டர் தான் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் ஊற்றிடக்கூடாது. 800 ml ஊற்றிட்டு இந்த லெவலாக நிப்பாட்டிட்டு வண்டியை லெவலாக நிப்பாட்டிட்டு அந்த டிப்ஸ்டிக்கில் லெவல் இருக்கும், அந்த லெவல் பாருங்கள். லெவல் கரெக்டாக தான் ஊற்றணும். அதிகமாக ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா ஆயில் சீல்லாம் வாரி அடித்து ஆயில் சீல்லாம் வீணாக போயிடும், இன்ஜின் வந்து வீணாக போயிடும். அதனால் ஆயில் அதிகமாக ஊற்றினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அது அளவாக தான் இருக்கணும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் அதை கரெக்டாக ஊற்றணும், அந்த லெவலில் ஊற்றணும். 20-40 ஆயில் ஊற்றணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸுக்கு வந்து ட்ரெயின் போல்ட்டு கீழே அடியில் தான் இருக்கும். எப்பயுமே எல்லா வீடர்லையுமே இந்த ட்ரெயின் போல்ட் வந்து அடியில் தான் இருக்கும். அந்த ட்ரெயின் போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போல்ட்டை கேட்டிங்கன்னா கியர் பாக்ஸில் இருக்கிற மொத்த ஆயிலும் வெளில வந்துடும், கீழே வந்துடும். திருப்பியும் அதில் இருந்த மாதிரி அந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஒரு நாப் இருக்கும். இந்த நாப்பை கட்டினீங்கன்னா இது வழியாக வந்து 1.9 லிட்டர் வரைக்கும் ஊற்றலாங்க. இதில் 1.9 லிட்டர் வரைக்கும் கொள்ளும். இதில் வந்து 90 கிரேட் ஆயில் ஊற்றணும். 90 கிரேட் ஆயில் ஊற்றுனீங்கன்னாக்கா வந்து கியர் பாக்ஸுக்கு எப்பயுமே 90 கிரேட் ஆயில் ப்ரிஃபர் பண்ணுவோம் நாங்கள். 90 கிரேட் ஆயிலே ஊற்றுங்க. அப்போ தான் வந்து அதனுடைய பசபசப்பு தன்மை நல்லாயிருக்கும். இது எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை இந்த ஆயிலை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உபயோகத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க. இது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 hours அது மாதிரி ஓட்டிட்டீங்க அப்படின்னா ஆயிலை மாற்றுறது நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா ஆயிலை எடுத்து இப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த வழவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். வழவழுப்பு தன்மை இல்லைன்னா ஆயிலை மாற்றிடுங்க. ஆயிலை மாற்றி உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட லைஃப் நல்லா இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி அழுத்தும் போது இது நிற்காம சில நேரத்தில் வந்து இது நிற்காது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா லைட்டாக இந்த ரோப் ஸ்டார்ட்டை லைட்டாக கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அழுத்துனீங்கனாக்கா வந்து லாக் ஆகி நின்றுடும். இந்த மாதிரி நின்னதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.